From the following CPL, calculate the missing figure. இப்போ இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க பார்த்தா missing figures வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ் क्वेश्चन. ஹெட்டிங் என்ன எழுதுறது பார்த்தா calculations of missing figures. so ஹெட்டிங் வந்து எழுதிட்டு நம்ம profit and loss statement யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பாத்தீங்க அப்படினா capital on 1st April 2018. அப்ப 1st April 2018 அப்படினா என்ன பாத்தீங்கன்னா ஓபனிங் கேபிட்டல். அப்ப ஓபனிங் கேபிட்டல் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 40000 இருக்கு. Next one, capital as on 31st March 2019. அப்ப 31st March அப்படினா வந்து closing capital. அப்ப closing capital வந்து 50000. Next information, additional capital during introduced during the year வந்து பாத்தீங்க அப்படினா 7000. Next information, profit for the year. அப்ப இந்த क्वेश्चन நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா profit வந்து மென்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க. profit வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8000 இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா drawings during the வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிக்கிற இடத்துல வந்து பாக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் சம்ஸ் பண்ண மாதிரி தான் இது நம்ம ரிவர்ஸ்ல போகும்போது என்ன பண்ணணும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு போகணும். அப்போ 40000 ல இருந்து 8000 ஆட் பண்ணோம் அப்படினா 48000 வந்து வரும். ஓகேங்களா? அப்ப இது இப்ப என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா ஆட் பண்ணனும். ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 55000 வரும். அப்ப நமக்கு எந்த இடத்துல ஆன்சர் தேவையோ அப்ப மேல இருக்கிறது கீழ இருக்கிறது என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ணனும். அப்ப 55000 ல 50000 போயிடுச்சு அப்படினா எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 5000. இதுதான் வந்து டிராயிங்ஸ்க்கான வேல்யூ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான சம். இந்த சாப்டர்ல வந்து பார்த்தோம் அப்படினா இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ்ல வந்து क्वेश्चन நம்பர் 3 4 5 இந்த மூணு சம்மே பாத்தீங்க அப்படினா இம்பார்ட்டன்ஸான சம். இதே மாடல்ல இது illustration sums இருக்கும் 1 to 5. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து 2 மார்க் sums. ஃபர்ஸ்ட் 5 சம் and then illustrations இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 5 sums வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. Thank you.